தமிழக அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை இடத்தில் வீடுகள் கட்ட அனுமதி தர மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து திருநங்கைகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே நெல்லுக்குத்துப்பாறை பகுதியில் திருநங்கைகள் அதிகளவில் உள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு அப்போதைய அரசு 14 திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. அந்த இடத்தில் வீடுகள் கட்ட அரசு அதிகாரிகளிடம் திருநங்கைகள் கோரிக்கை வைத்து வந்தனர். மேலும் தமிழக முதல்வரின் கனவு இல்ல திட்டத்திலும் மனு அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் 15க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் குறித்து திருநங்கைகள் கூறும்போது, சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கும் எங்கள் வாழ்வாதாரம் மேம்பட தேங்காய் தொட்டியில் தேநீர், கோப்பை, பூக்கள் வைக்கும் தொட்டி என பல்வேறு கைவினைப் பொருட்கள் செய்து பிழைத்து வருகிறோம். எங்களுக்கு தமிழக அரசு நலவாரிய அட்டை கொடுத்திருந்தாலும் சலுகைகள் ஏதும் தரவில்லை. எங்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனையில் தற்போது 4 பேர் வீடுகள் கட்டி வசித்து வருகிறோம். மீதமுள்ளோர் திருநங்கைகளுக்கு வீடுகள் கட்டித்தர பலமுறை அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். வீடுகள் கட்டித்தராமல் அரசு ஏமாற்றி வருகிறது. தற்போது தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச வீடு கட்டித்தர முன் வந்துள்ளனர். ஆனால் அதற்கு உரிய சான்றிதழ்கள் தேவை என்பதால் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பல்வேறு காரணங்களை கூறி தவிர்த்து வருகின்றனர். எனவே தங்களுக்கு உரிய சான்றிதழ் வழங்கி வீடுகள் கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். இதுகுறித்து சமூக செயற்பாட்டாளர் கல்கி சுப்பிரமணியம் பேட்டி அளித்துள்ளார். அதை பார்க்கலாம். என்னோட பேர் கல்கி சுப்பிரமணியம். நான் சமூக செயற்பாட்டாளர். இங்கே பொள்ளாச்சியில் சகோதரி அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு நடத்திட்டு இருக்கேன். எங்கள் திருநங்கைகளின் நலனுக்காக 2014ஆம் ஆண்டு அப்போதைய அரசு திருநங்கைகளுக்கு வீடு கட்டுவதற்கு ஆனைமலை நெல்லுக்குத்திப்பாறையில் இடம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் 15 வருஷம் ஆயும் இது வரைக்கும் 4 திருநங்கைகள் தான் வீடு கட்டியிருக்காங்க. முதலமைச்சருடைய கனவு இல்ல திட்டமோ இல்லை வேறு எந்த திட்டமோ எங்கள் திருநங்கைகளுக்கு இது வரைக்கும் எந்த வகையிலையும் உபயோகம் இல்லை. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை தான் கட்டி தான் இந்த 4 பேரும் வீடு கட்டியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு முன் வந்திருக்கிறாங்க. ஆனால் வீடு கட்டுறதுக்கு மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் இவங்களுடைய அனுமதி எங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அரசினுடைய அனுமதி அல்லது இவங்க வட்டாட்சியருடைய அனுமதி எங்களுக்கு தேவை. ஆனால் அவங்க எங்களுக்கு அனுமதி கடிதம் கொடுக்காம அல்லது நாங்கள் வீடு கட்டுறதுக்கு எதுவும் தடை இல்லை அப்படிங்கிற ஒரு வரி கடிதம் கூட கொடுக்காம எங்களுக்கு தொடர்ந்து தாமதப்படுத்திட்டு இருக்கிறாங்க.